சத்தியமாக டான் மாதிரிலாம் இல்லை ப்ரோ, வேறு மாதிரி படம். டானும் நல்லா இருந்தது, இது வேறு லெவலு. மூவி வாஸ் குட். ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு ப்ரோ விஜய்லாம். எல்லாருமே பிரதீப் ஆக்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. சில சீன்ஸாக கிளாப்ஸ்லாம் பயங்கரமாக ஃபயர் படகு இல்லை ப்ரோ. நான் விஜய் சுத்தது அவ்வளோ பார்க்க மாட்டேன், ஆனால் இதில் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போ இல்லை. அந்த அவருக்கும் செம்ம இது, அந்த விஜயோட அசிஸ்டன்ட் இன்னொருத்தர் பேர் சொன்னீங்களே, அவருக்கும் செம்ம கிளாப்ஸ் தரல, அவருக்கும் செம்ம ஃபேன் பேஸ் இருக்குது. பிரதீப்போட இவங்க ரெண்டு பேருக்கு தான் என்ஜாய் பண்ணுறாங்க ஆடியன்ஸ்லாம். அது இந்த படத்தை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. எல்லோரும் மாசுன்னு சுற்றிட்டு இருக்காங்களே, இந்த படம் பார்க்கும்போது அது மாஸ்லாம் இல்லை, நீங்கள் திருப்பியும் அதை போய் கிளியர் பண்ணணுன்ற ஒரு இது சொல்லியிருக்காங்க. என்ன நம்ம ரியாலிட்டி தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் லைஃபு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது. அரியர் வச்சது கெஸ்ட்டு மாசு காலேஜ் அதுக்கான ஒரு குட் மெசேஜ். ஆக்சுவலி எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 hours வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அண்ட் சாங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பிரதீப் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சேம் அந்த மாதிரி லவ் டுடே எப்படி என்டர்டெய்னிங்காக கொண்டு போனாங்களோ அதே மாதிரி இதுவும் செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ விஜய் சித்து வந்து நியூவாக ஃபீல்டில் என்ட்ரி ஆயிருக்காரு மூவி ஃபீல்டில். ஸோ அதை பற்றி அவங்களோட யூடியூப் சேனல் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க எப்படி என்டர்டெய்னிங்காக வந்து வீடியோஸ் போட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அதே மாதிரி எனக்கு இதுவும் அவங்களோட ஃபீல் டச் இதில் இருந்துச்சு மூவியில். படத்தில் வந்து அவரை கம்மியாக காமிச்சிட்டு கொஞ்சம் எப்படி நார்மல் மேன் மாதிரி காமிக்கிறாங்க. சீன் போடுறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிடும். அதை நான் சொல்லக்கூடாது ப்ரோ, லீக் பண்ணிடுவேன் இதுக்கு மேலே சொன்னால். அவ்வளோதான். படம் வந்து ட்ரெய்லர் வரும்போது அடிச்சு தோச்ச கதை இது, காலேஜ் பேஸ் பண்ணி கதை இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் காலேஜ் டான் 2 மாதிரி இருக்குன்னு டான் 2 சொன்னவங்களுக்காக தான் இந்த படமே வந்து பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டு இது வந்து அந்த கதையே கிடையாது. முதல்ல படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் டான் 2வா இல்லை நண்பன் 2வான்ட்டு நீங்களே சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. இது அப்படியே ஆப்போசிட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ப்ரோ, ஃபேமிலி எல்லாமே இருக்குது ப்ரோ. என்டர்டெயின்மெண்ட். விஜய் சித்து சூப்பர் ப்ரோ, செம்ம கவுண்டர் கொடுத்தாரு படம் ஃபுல்லாக. மிஸ்கின் போர்ஷன் அவர் தான் மெயின், அவர் தான் ட்விஸ்டே கொடுக்குறாரு படத்துக்கு. ஒரு சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ப்ரோ. எஸ்டிஆர் சாங் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபினிஷிங்கு ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது ப்ரோ, எமோஷ்னலாக இருக்குது. அது சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். பிரதீப்போட ஆக்டிங் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன், நம்ம கூடயே பழகிற பையன், அவன் நடித்து படம் பார்த்தா எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் நம்ம வந்து பிரதீப் பார்க்க முடியுது. லவ் டுடேல ஒரு செட் ஆஃப் மேனரிசம் ஒன்று இருக்கும். அந்த மேனரிசம் வந்து இந்த படத்துலையும் நம்ம ட்ரெயிலெலாம் பார்க்கும்போது இருக்குது. அதுக்கப்புறம் தெரியுது அவரோட மேனரிசமே இதுதான் அப்படின்ற மாதிரி. பிரதீப் மாதிரி ஒரு ஆக்டர் தமிழ் சினிமாவில் இதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிறது ரொம்ப வரம். எஸ்கே மாதிரி கேரக்டர்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம், எஸ்கே நான் நிறைய செலிப்ரேட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் பிரதீப் ஒரு பெரிய ஆக்டராக வரப்போகிறாரு தமிழ் சினிமாவில். ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வீட்டு பையன் கூட சேர்ந்து நடித்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல கதைகள்லாம் இருக்குது, ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதை வந்து என்ன சொல்கிறது, ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நல்ல படமாக இருக்குங்க. தனி ஒருவன் ஒரு படம் வந்துச்சு, ஜெயம் ரவி சாரோட படம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஆளே கிடையாது. ஆனால் ரிவ்யூ பார்த்துட்டு வர்றாங்க, நல்லா இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் உதவுறீங்க. ஆனால் ஒரு நல்ல படம் நல்ல சிறப்பாக இருக்குது. இப்போ நான் ஒரு படத்தை பற்றி சொல்கிறேன், ஏதோ ஒரு படத்தை பற்றி நல்லாவே இல்லைங்க இந்த படம் அப்படின்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஹைலைட்டாக போட்டு அடிச்சிடுறீங்க, நல்லாவே இல்லைங்க மொக்கங்க படம் அப்படி இப்படின்னு அதை ஹைலைட்டாக போட்டு அடித்ததுன்னா அந்த படத்தோட ரிவ்யூ அவ்வளோ குறையுதுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நானும் இந்த சினிமா துறையில் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். உதவி இயக்குனர் ஆகும்போது அது என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்றது அனுபவ ரீதியாக எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஒத்த வார்த்தை இந்த எல்லா ரிவ்யூவும் நான் பார்க்க தான் செய்கிறேன். ஒத்த வார்த்தை அதை பெருசாக இது பண்ணிருக்கு. மியூசிக் டைரக்டரு ஏதோ தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த இயக்குனர் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடி போட்டு இந்த கேரக்டர் கொடுத்துரு. இப்படி பல விமர்சனங்கள் வந்து அந்த ஒரு சரியான ஒரு கதையை சரியான ஒரு ஆட்டில் வந்து போய் சேரலை அப்படின்றது. இந்த படத்தில் ஒரு 4 விஷயம் நல்லதாக சொல்லுங்கள். இப்போ படம் நல்லா இருக்குது. இப்போ நான் ஜென்ரலாக பேசுகிறேன் பார்த்தீங்களா, எத்தனை பேர் கலைஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா. படத்தை பற்றி பேசினா மட்டும்தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இப்போ நான் வந்து இல்லை ப்ரோ, இது வந்து ஃபேமிலி ஓரியன்டாக சொல்லலாம், காலேஜ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ ரெண்டுமே இருக்குது படத்தில். அது அவ்வளோதான் ப்ரோ. காமெடிலாம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. பிரதீப்லாம் பண்ணுறதெல்லாம் செம பண்ண சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. சாங் சூப்பராக இருக்குது, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கு. மூவி நல்லா இருக்குது, ஒர்த்தாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே இருக்கும். மெசேஜும் இருக்குது, காமெடியும் இருக்குது, லவ், ஃபேமிலி பற்றி, ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த காலேஜ் சீன்ஸ் வரதுனால அந்த கம்பேரிசன் இருந்தது. பட் இது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். நோ, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபன் மூவி, காலேஜ் பேஸ்ட் மூவி. ஆரம்பத்தில் சிரிக்க வச்சாங்க, படம் முடியும் போது அழ வச்சிட்டாங்க. யா ஓவரால் குட் பர்ஃபார்மன்ஸ், ஓவரால் மூவி. தமிழ் சினிமாவில் கதைன்றது நம்ம தேட முடியாது.
ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் எப்படி மூவி டெலிவர் பண்ணிக்காங்கன்னு தான் அங்கே மேட்ரு. நீங்கள் கதையெல்லாம் தேடாதீங்க. தமிழ் சினிமாவில் கதைக்கா பஞ்சம் இருக்குது. சர்ப்ரைசஸ் எவ்ரிவேர். ஸ்டில் எவ்ரிவன் கேன் கோ அண்ட் என்ஜாய் தி மூவி. 2 hours சிரிச்சிட்டே இருக்கலாம். காலேஜ் பெரிய ட்விஸ்ட் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்லாம் வேற மாதிரி பண்ணியிருந்தா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? நல்லது இருந்துச்சு. இல்லை அப்படிலாம் இல்லை, இது டோட்டலி டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின்றான் எல்லாமே காலேஜ் ஸ்டோரிஸ் எல்லாம் வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் லவ் எல்லாமே கலந்து ஒரு 2 மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. கடைசி ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் ஒருத்தங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி வந்திருக்கு? அதை நீங்கள் போய் பாருங்க. பிரதீப் ஆக்டிங் எப்படி இருக்கு? Super. லவ் டுடேக்கு அப்புறம் ஹீரோவா நடிச்சிருக்காருல்ல. ஆமாம், லைக் உண்மையாகவே இருந்துச்சு. அது வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சீன் ஒன்று இருக்கும், ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் மாதிரி ஒன்று இருக்கும். அனுபவாவையும் செகண்ட் ஹீரோயின் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, பட் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதுதான் எக்ஸ் கேரக்டர் ஒரு தனியாக ஒரு கேரக்டர் டிஃபைன் பண்ணி நம்ம லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ் கேரக்டர் எப்படி இருக்குன்ற ஒரு விஷயம், எப்படி இருக்கணுன்ற விஷயத்தையும் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஒரு செகண்ட் யோசனை வரும், ஏன் இந்த சீன் வைக்காமல் இருந்திருக்கலாம், படத்தை முடிச்சுக்கலான்றது. அதுக்கு ஒரு காரணம் ஆன்டி கிளைமேக்ஸில் ஒன்று இருக்குது. ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ ஒன்று இருக்குது. பாருங்கள், ஒரு யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. பிரதீப்போட யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக படத்தை தேர்தல் போய் பாருங்கள். இந்த படம் நல்லா இருக்குங்க. இதில் மியூசிக் நல்லா இருக்குங்க. இதில் படம் மியூசிக் சூப்பராக இருக்குது. அப்புறம் சினிமோட்டோகிராஃபி டிஓபி சைட் நல்லா இருக்குது. ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்படி அவ்வளோதான். இது ஜென்ரல் ரிவ்யூ. இதை கட் பண்ணி எடிட் பண்ணிடுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லை. நான் நெகட்டிவாக பேசுகிறது தான் உங்களுக்கு தேவை இல்லையா? நான் என்ன ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் நெகட்டிவாக பேசணும் கிடையாது. அப்படிலாம் இல்லைங்க. அங்கே எத்தனையோ ரிவ்யூ நான் கொடுத்துருக்கேங்க. ஆனால் அத்தனை ரிவ்யூ எதுவும் வந்தது கிடையாது. ஏன் எல்லாத்தையும் எடிட்டில் கட் பண்ணிடுறீங்களே? படம் பார்க்காமலே ரிவ்யூ எடுக்கிறாங்க. அது படம் பார்த்துட்டு இதுக்காகவே ரிவ்யூ எடுக்கிறவங்களையும் பார்க்கணும். பார்க்குறீங்களா? கரெக்டு தான். நீங்கள் அதுக்காக நான் எல்லா வந்து இதுக்காக பண்ணுறதுன்னு சொல்லலை. நல்ல ரிவ்யூ கொடுங்கன்ற அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறாங்க. நமக்கு போனால் ஒரு 200 நான் உழைச்சி தானே வருது அப்படின்றது நீங்கள் சொல்கிறது புரியுது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறாங்க. அந்த விஷயத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கன்றேன். டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காருங்க. அவர் இந்த அழுக வரல அவருக்கு அந்த படத்தில். அப்படின்னா அவர் இல்லைங்க, அது அழுகிறது ஆக்டிங் மாதிரி தெரியுது. அதையே நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. அவர் அடுத்தடுத்து தனுஷ் சார் முதல்ல எப்படிங்க இருந்தார், இப்போ எப்படி இருக்கார், அவருடைய growth எப்படி இருக்குது, அதெல்லாம் படத்துக்கு படம் வந்துடுவாங்க. அதுக்காக அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அதை பற்றிலாம் பேச வேணாம். நான் பொதுவாக சொல்கிறேன். ஓகே, இவ்வளோ தூரம் சொல்லுங்கள். இல்லைங்க, ஆக்சுவலி வந்து அதெல்லாம் ஆக்டிங் மாதிரி தான். நம்ம கூட ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி யதார்த்தமாக போகுதே தவிர பெருசாக இம்பேக்ட் பண்ணலை. அது என்ன மற்றபடி படம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. நல்லா பாருங்கள். அவ்வளோதான். எல்லாரையும் பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எல்லாருமே கட்டாயம் எந்த படமாக இருந்தாலும் தேட்டரில் வந்து பாருங்கள். இதுதான் என்னுடைய ஒரு விஷயம். நிறைய படங்கள் தேட்டர் இப்போ வரத்து குறைஞ்சிருச்சு. ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இல்லைன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் தேட்டருக்கு வந்தால் இன்னும் ஆரோக்கியம், தமிழ் சினிமா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஓகே, நன்றி.